அத்தியாயம் 95 வசனம் 1. அத்தியின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மீதும் சத்தியமாக, இந்த 2 பழங்கள் உங்களுடைய தேவைகள் சிலவற்றிலிருந்து ஒரு உதாரணமாக கூறப்படுகின்றது. அத்தி என்பது ஒரு பழத்தினுடைய அடிப்படை, ஜெய்தூன் என்பது ஒரு எண்ணெயினுடைய அடிப்படை. இந்த 2ம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கின்றது. எண்ணெயும் உங்களுடைய உணவு வகைகளும் நீங்கள் சமைப்பதற்காகவும் உண்பதற்காகவும். ஒரு உதாரணத்திற்காக 2 வகைகள் கூறப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுமே உணவின் பக்கம்தான். உணவு இல்லாமல் வாழ்க்கை இல்லை. மனம் அவ்வளவுமே நாளைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறது என்றால், நாளைய வாழ்க்கைக்கு என் உணவுக்கு உத்தரவாதம் இருக்கிறதா என்பதை பற்றி தான் கவலை. ஆனால் அதை நாம் பணமாக மாற்றிக்கொண்டோம். பணம் இருந்தால் வாழ முடியும் என்று. பணம், உணவு எல்லாம் இருக்கின்றது, சாப்பிட முடியவில்லை, எல்லாம் பத்தியம் விடப்பட்டு விட்டது, எதையுமே சாப்பிட முடியாது. அதற்கு பதிலாக, உணவுக்கு பதிலாக மருந்துகளையும் விஷங்களையும் சாப்பிடுகின்றோம். எந்த அளவுக்கு தாழ்ந்து விட்டோம் என்பதை அறிய வேண்டும். உங்களுக்காக முதலில் அவன் அறிவிப்பது அத்தியின் மீதும் சத்தியமாக, ஒளிவத்தின் மீதும் சத்தியமாக, ஆலிவ் ஆயில். இந்த 2ம் உங்களுடைய வாழ்க்கைக்காக உதாரணமாக கூறப்படுகின்றது. உங்களுடைய வாழ்க்கை உணவின் பக்கம் என்பதை அறியுங்கள். அந்த உணவு உங்களுடைய மனம் வேண்டக்கூடியதாக இருக்கின்றது, ஆரம்பம் முதலாக முடிவு வரையில். அந்த உணவை படைப்பவன் இறைவன். அந்த உணவு உங்களுடைய பூமியில் படைக்கப்படுகின்றது, உங்கள் கால்களுக்கு கீழிருந்து படைக்கப்படுகின்றது. அதன் மேல் உங்களுடைய கால்கள் இருக்கின்றன. இவை படைக்கப்படுவதற்கு வானங்களிலிருந்து முழுமையான சக்திகள் இறங்க வேண்டியிருக்கின்றது. ஒவ்வொரு கோணங்களிலிருந்தும், கோள்களிலிருந்தும், சந்திரனிலிருந்தும், சூரியனிலிருந்தும், நட்சத்திரங்களிலிருந்தும், நீங்கள் அறியாதவைகளிலிருந்தும் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் இந்த பூமிக்காக அடிமைப்பட்டு நிற்க வேண்டும். அந்த பூமி மனிதனுக்காக. அப்படி என்றால் மனிதனுடைய தகுதியும் மனிதனுடைய அந்த உயர்வும் எத்தகையதாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதனை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் அவன் உணர்வோடு வாழ வேண்டும், உணர்ச்சிகளில் வாழக்கூடாது. உங்களுக்கு உணவு வேண்டும் என்று அந்த உணர்வோடு வாழ வேண்டும். உணவை கொடு என்று மற்றவர்கள் கேட்கும் பொழுது கெட்ட வாழ்க்கை ஆரம்பமாகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டுமே தவிர உங்களுடைய தேவைகளுக்கு அப்பால் நீங்கள் வாழக்கூடாது. எந்த ஒரு சமயத்திலும் உங்களுடைய வாழ்க்கையானது உங்களுடைய இறைவன் நன்மையான பொழுதாக அமைத்திருக்கின்றான். அந்த நன்மையான பொழுதுகளில் நீங்கள் வாழ வேண்டும். அந்த உணர்வோடு பொழுதுகள் கரையும் நீங்கள் வாழ வேண்டும். உணர்வுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை கூடாது. உணர்வோடு வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய கேள்விகள் இருக்கின்றன. ஒவ்வொரு விஷயத்திற்கும் கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளை நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்திருக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் கேட்கக்கூடாது. உணர்வுக்கான ஒரு கேள்வி உணர்வை விட ஆழமானது. இது ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது பதில் இல்லை. எனக்கு ஒரு நோய் வந்துவிட்டது, எனக்கு ஏன் நோய் வந்துவிட்டது? பதில் இல்லை. என்ன காரணம்? பதில் இல்லை. இதோ நான் கண்டுபிடிக்கின்றேன் என்று கூறக்கூடிய இந்த மக்கள் உங்களுக்கு ரிப்போர்ட் தருவாங்க, இந்த நோய் சுகமாகாது என்ற அடிப்படையிலான ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு அதனையே வணங்கி கொண்டிருக்க வேண்டும். நான் சுகமாக மாட்டேன், நான் சுகமாக மாட்டேன். மனிதர்களிடம் செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை கேவலமாகவும் கீழானதாகவும் மாறிவிட்டது என்பதை அறியுங்கள். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக இறைவன் உங்களுக்கான பதிலை தன்புறமிருந்து உங்களுக்கு அளிப்பதற்காக காத்திருக்கின்றான். கேள்விகளை அமைத்துவிட்டான். அந்த கேள்விகள் மனதில் இருக்கின்றன. மனதை பார்க்க முடியாது, உணர்வுபூர்வமான கேள்விகள். அந்த கேள்விகளுக்கான பதில் வரும்போது மட்டும்தான் உங்களுடைய தேவைகளை நீங்கள் அதனுடைய பலன்களை, முழுமையான பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். அவ்வாறு இல்லை என்றால் அந்த பலன்கள் இல்லை. வெறுமனே உயிரற்றதாக அதனை நீங்கள் உபயோகிக்கும் பொழுது அதனுடைய தீமைகள் உங்களை வந்தடையும். இப்பொழுது ஒரு ஃபோன் வைத்திருக்கின்றேன். இந்த ஃபோனில் உயிர் இல்லை, நெருப்பை கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு துளி தண்ணி விழுந்தால் இது முடிஞ்சு. ஆனால் இறைவனுடைய படைப்பு எல்லாமே தண்ணீரில் தடைக்கின்றன. நீர் இல்லாமல் எந்த உயிரினமும் இல்லை. நீரிலிருந்து உயிரினங்கள் படைக்கப்படுகின்றன. நீங்கள் படைத்த படைப்பு நேர் எதிரானது. நீர் விழுந்தால் அந்த நிமிஷமே நெருப்பு அணைந்துவிடும், நெருப்புக்குரியது. அப்படியானால் இது எனக்கு உதவுமா? நிச்சயமாக உதவாது. அப்படி என்றால் எப்படி உபயோகப்படுத்துவது? எப்படி கைகால்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றனோ அந்த அளவுக்குத்தான். மனம்தான் என்னை இயக்குகின்றது. அந்த மனதிலிருந்து இயக்க வேண்டும், அதற்கு உயிரோட்டம் கொடுப்பதற்காக வேண்டி. ஆகா, எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பொருள் அடிப்படையில் நாம் சாய்ந்து விட்டால் உணர்ச்சிகள் அடிப்படையில் மாறிவிடுகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையானது நாளைய வாழ்க்கைக்காக இருக்கிறதே தவிர இன்றைய வாழ்க்கையில் வாழ்வதற்காக இல்லை. இப்பொழுது நான் இதை பார்த்து அழகாக இருக்கிறது என்று கூறிவிட்டால் நான் நாளைய வாழ்க்கையை மறந்துவிட்டு இன்றைய வாழ்க்கையில் உணர்ச்சிகளில் ஆகிவிட்டேன், உணர்விலிருந்து தவறிவிட்டேன். உணர்வை கொண்டு வாழ வேண்டும். கேள்விகளில் வாழுங்கள். உங்களுடைய
மனிதர்களிடம் கேட்கக்கூடிய விளக்கங்களிலிருந்து வாழ வேண்டாம். உள்ளுக்குள் இறைவன் அறிவிக்கக்கூடிய தெளிவிலிருந்து வாழுங்கள். மனிதர்கள் கூறக்கூடிய விளக்கங்கள் ஒவ்வொன்றுமே குழப்பமானவை, உணர்ச்சிகளாக்கிவிடும். அந்த குழப்பங்களின் தெளிவடைய யாரிடமும் கேட்கக்கூடாது. சொந்தமாக நான் உணரும் பொழுது, சிந்திக்கும் பொழுது அந்த கேள்விகளுடைய குழப்பங்கள், மனிதர்கள் கொடுத்த விளக்கங்களுடைய குழப்பங்கள் நீங்கி என்னுடைய உள்ளத்தின் உணர்வின் காரணமாக ஒரு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவில் வாழ்க்கை இருக்கிறது. இந்த தெளிவு இருக்கும் பொழுது தெளிவான வானம், வளமான பூமி, மன்னிப்படிக்கும் இறைவன் உங்களுக்கு விளக்குகின்றான். இந்த வகையில் உங்களுக்கு உதவும், இந்த வகையில் உங்களுக்கு பயன்படும், இந்த வகையில் நீங்கள் செயல்படுத்துங்கள். எல்லாம் உணர்வின் அடிப்படையில். அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டுமே தவிர உங்களுடைய படிப்பறிவை கொண்டு, கல்வியறிவை கொண்டு, கல்லூரி சாலையின் அறிவை கொண்டு, மனிதர்களுடைய வழிமுறைகளை கொண்டு, அவர்கள் உங்களுக்கு போதிப்பதை கொண்டு ஒரு காலம் வாழ முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். பணத்தை கொண்டு வாழ வேண்டும் என்று மனிதர்களுடைய வழிமுறை, பணத்திற்கு உழைக்க வேண்டும் என்பது மனிதர்களுடைய வழிமுறை, உழைப்பதற்கு படிக்க வேண்டும் என்பது மனிதர்களுடைய அறிவுரை, படிப்பிற்கு மற்றவர்களை நம்ப வேண்டும் என்பது மனிதர்களுடைய அறிவுரை. இறைவன் கூறுகின்றான், என்னை தவிர உங்களை வாழ வைப்போனில்லை. உங்களுடைய படிப்புகளில் படைப்பை கொண்டு வர முடியாது. உங்களுடைய படிப்புகளில் இருக்கும் ஆற்றலை குறைத்து கொண்டு வாழ முடியும். உங்களுடைய படிப்புகளில் கவலைகளை கொண்டு வாழ முடியும். உழைப்பதில் உங்களுடைய சோர்வை கொண்டு வாழ முடியும். பணத்தில் உங்களுடைய பெருமையை கொண்டு வாழ முடியும். அவ்வளவு உணர்ச்சிபூர்வமான உள்ள வாழ்க்கையை தவிர உணர்வுக்குரிய வாழ்க்கையோ, உங்களை வாழ வைக்கக்கூடிய வாழ்க்கையோ அதிலிருந்து கிடையாது. எதை படித்தாலும் துடைத்து போடுவதற்கான அன்றைய நாளுடைய ஒரு தேவை, அவ்வளவுதான். துடைத்து போடக்கூடிய ஒரு கல்வி எந்த அளவுக்கு நான் மதிக்கின்றேன் என்பதையும் நீங்கள் உணர்ந்து பாருங்கள். உணர்வை வெளிக்காட்ட முடியாது, சொல்லி தெரிய வைக்க முடியாது. ஆனால் சொல்லும் பொழுது அந்த உணர்ச்சிக்கு ஒரு அடி கிடைக்கும். என்ன கல்வியை போய் துடைத்து போடக்கூடியது என்று இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகின்றார்களே. உங்களுடைய கல்வியை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை கீழ்த்தரமாகத்தான் அமைந்திருக்கின்றது. நாளைய வாழ்க்கையை பற்றிய அழகான ஒரு சுகத்தை கொடுக்கவில்லை. பெரும் கவலையையும், பெரும் எதிர்பார்ப்பையும், பெரும் பயத்தையும், பெரும் சந்தேகத்தையும் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்று இருக்கக்கூடிய நிலையே என்னுடைய நிலைமை கீழாக இருக்கின்றது. எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய உள்ளத்தை கேட்டு பாருங்கள். ஒவ்வொருவரும் இன்றைய வாழ்க்கை போதுமா, இதோட நல்ல வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டு பாருங்கள். வேறு யாரேனும் உங்களை கேட்டால் இந்த வாழ்க்கை போதுமா, இதோட நல்ல வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டால் அடுத்த கணம் நல்ல வாழ்க்கை வேண்டும். அப்படி என்றால் இப்பொழுது வாழக்கூடிய வாழ்க்கை கெட்ட வாழ்க்கை என்பதை ஏன் உணரவில்லை? ஆனால் அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு இவ்வளோ கெட்ட வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்லும் போது அந்த உணர்ச்சி அடிபடும். உணர்ச்சிகளில் அவங்க மனசை புண்பற்றும். ஆனால் வாழ்க்கை அதுதான். அவர்களாக உணர வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் உங்களிடம் எதனையும் கேட்டாலோ அல்லது நல்ல விஷயங்களை எடுத்து கூறினாலோ கண்டிப்பாக உணர்ச்சிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மனம் புண்பட்டுவிடும். இப்பொழுது இங்கு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உணர்ச்சிகளை தொடவில்லை, உணர்வோடு பேசிக்கொண்டிருப்பதன் காரணமாக அந்த உணர்வின் தெளிவு எனக்குள் உள்ள அந்த கேள்விகளுக்கான பதில், அந்த பதிலில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய முன்னுதாரணமாக நானும் வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உணர்வை கொடுக்கின்றேன். கேள்விகளை உள்ளத்தில் கேளுங்கள், தெளிவான பதில். எனக்கு என்ன ஒரு நோய் வந்திருக்குது, டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்குறேன், எனக்கு என்ன கஷ்டம் தெரியல, என்ன காரணம் டாக்டர் கேட்குறேன். அவருக்கு என்ன தெரியும்? அவர்கிட்ட போயிட்டு என்ன உணவு நான் சாப்பிட வேண்டாம், பத்தியம் என்னன்னு கேட்குறீங்க. உணவு சாப்பிட்றது நீங்கள், எந்த உணவு ஒத்துக்கிறோன்னு உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் படிப்பறிவை கொண்டு வாழ வேண்டும், சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிவை கொண்டு வாழ வேண்டும், பிறர் எழுதி வைத்த அந்த படிப்பை கொண்டு, புத்தகத்தை கொண்டு வாழ வேண்டும். இது வாழ்க்கையின் அடிப்படை என்று எழுதி கொண்டிருக்கின்றோம், நம்பிக்கொண்டிருக்கின்றோம், படித்துக் கொண்டிருக்கின்றோம், வாழ்க்கையை வினாக்கி கொண்டிருக்கின்றோம். ஒரு நேரம் வருகின்றது, படிப்புகளிலேயே மிக உயர்ந்த படைப்பு டாக்டர் படிப்பு. ஏனென்றால் உயிரை காப்பாற்றுவார். உயிருக்கு நிகரான ஒரு பொருள் அடங்கிய புத்தகம் கிடையாது. அவ்வளவையும் கரைத்து கொடுத்தவர்கள் டாக்டர்கள். ஆக டாக்டர் படிப்பு உயர்ந்த படிப்பு, தெய்வத்திற்கு சமமாகவே நாம் அவர்களை மதிக்க வேண்டும் என்ற அளவுக்கு கூட கொள்ளக்கூடிய படிப்பு. அந்த படிப்பை படித்தவர்களிடம் ஸ்பெஷலிடம் சொல்லுகின்றீர்கள் உங்களுடைய நோய்களுக்காக. அவர் சொல்லுகின்றார் நோய் குணமாகாது. இதுக்காக போனீங்க, இந்த நோய்க்கு காரணம் என்ன கண்டுபிடித்து விட்டோம், டயக்னோசிஸ் முடிஞ்சு, சரி வைத்தியம் பண்ணுங்க.
வைத்தியத்தையும் ஆரம்பித்தாச்சு. சுகமாக்குமான்னு கேட்டால் சுகமாக்காது. அப்போ நோயை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லக்கூடியது பொய்யா உண்மையா? எதுக்காக நோயை கண்டுபிடிக்கிறது? நோய் என்னன்னு கண்டறியாமல் வைத்தியம் கிடையாது. நோயை கண்டுபிடிச்சாச்சு, அப்புறம் வைத்தியம் இல்லைன்னு சொன்னால் நோயை கண்டுபிடிச்சதா அர்த்தமா கண்டுபிடிக்கணும் அர்த்தமா? சொந்த அறிவை விட்டதன் காரணமாக, ஊர் மக்கள் உலக மக்களுடைய போக்கை கேட்டதன் காரணமாக நரக வாழ்க்கைக்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டோம். பிறகு கவலையோடு வாழ்கின்றோம். இந்த மருந்துகளை சாப்பிட வேண்டும். உணவு இறைவன் தடுத்து விட்டான், உங்களுக்கு உணவு கிடையாது. அவ்வளோதானே? உணவும் இல்லை, பலகீனமும் அடைந்து விட்டோம். பலகீனமான நிலையில் நாம் மருந்துகளை முட்கின்றோம். அது விஷங்கள் உடல் திறமுள்ளதாக இருக்கும் பொழுது அந்த விஷயங்களை முறிக்கக்கூடிய தன்மையும் இருக்கின்றது. எனக்கு உடல் பலவீனம், பிறகு உங்களுடைய உணவுக்கு பத்தியம், அடுத்த பலவீனம், பிறகு நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இன்னும் இருக்கக்கூடிய சக்தியையும் நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த விஷத்தை சாப்பிடுங்கள். இது உங்களுக்கு சுகமளிக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இதில் கொஞ்சமாவது மனசை கொண்டு வந்து இது அப்படியா உண்மையா, எப்படி இது சாத்தியம்? ஒரு கேள்வி கேட்டுக்கணும் இல்லையா? இந்த கேள்விக்கு பதிலாக நான் உங்களுக்கு அந்த கேள்வியை கொடுத்துட்ருக்குறேன். இதுக்கு பதில் உங்களை என்ன சொல்ல முடியும்? இருக்கும் நிலைமை மோசமாகுமா அல்லது சுகமாகுமா டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறமா? இவ்வளவு தெளிவான விஷயத்தை உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், உள்ளத்தில் அறிவிக்கின்றான். கேள்வி கேட்டால் பதில் உண்டு, மனிதர்களிடம் கேட்டால் நிச்சயமாக இருக்கும் நிலை மோசமாகிவிடும். இன்னும் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த மருந்தை நீங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் சாப்பிடணும். மருந்து கொல்லுன்னு தெரியும், விஷம் தெரியும். வயிறு படைக்கப்பட்டிருக்கிறது உணவுக்காக, மருந்துக்காக இல்லைங்கிறது தெரியும். அந்த உணவுக்கு பத்தியம் போட்டுட்டு மருந்தை கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஒருத்தட்ட போகும் பொழுது இது தவறான ஒரு போக்கு, தவறான படிப்பு, தவறான மனிதர், தவறான துறை, மருத்துவத்துறைன்றது இறைவன் அறிவித்திருப்பானே. அந்த நேரமே நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் சரணாகதி அடைஞ்சிருப்பீங்களே, ஒன்றத்தோட கதி இல்லைன்னு சரணாகதி அடைஞ்சிருப்பீங்களே. எல்லாத்தையும் விட்டோமே, உணர்வு நீக்கப்பட்டு விட்டது. காரணம், மனிதர்களிடம் இணை வைத்தீர்கள். உணர்வுக்கு பதிலாக உணர்ச்சிகளுக்கு நீங்கள் இரையானீர்கள். படைத்தவன், உயிரை படைத்தவன் இறைவன் ஒருவன் தான் என்ற அந்த எண்ணம் இருக்கும் பொழுது, உயிரை பற்றி எந்த ஒன்றுமே தெரியாத டாக்டர்களிடம் சென்று இவர் உயிரை காப்பாற்றுவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். உலக மக்களின் அறிவை கொண்டு நாம் தடம் புரண்டு விட்டோம். உணர்ச்சிகளில் ஆகிவிட்டோம். கவலை உணர்ச்சி, அமைதி உணர்வு, பயமாகவும் இருக்கின்றது உணர்ச்சி. தேவை எனக்கு உணர்வு வேண்டும், உணர்வு வேண்டும், அமைதி வேண்டும். கோபம் வருகிறது, ஆற்றாமை வருகிறது, இயலாமை வருகின்றது. என்னுடைய இயலாமை கருதி நானே பச்சாதாபப்படுகின்றேன், எனக்கு ஏன் இந்த கேடு என்று. என்ன தேவை? அமைதி வேண்டும். அமைதியில் உங்களுடைய உயிரோட்டம் இருக்கிறது. கலவரங்களில் உங்களுடைய உயிரோட்டம் பாதிக்கப்படுகிறது. உண்மையா இல்லையா? கவலை ஒரு உணர்ச்சி, பயம் ஒரு உணர்ச்சி, கோபம் ஒரு உணர்ச்சி, இயலாமை ஒரு உணர்ச்சி, ஆற்றாமை ஒரு உணர்ச்சி, நானே எனக்கே பதகப்படுகின்ற ஒரு உணர்ச்சி. பல சமயங்கள் நான் அடைகின்றேன், துக்கத்தால் எல்லாம் முடிந்து விட்டது கொண்டு அடைகின்றேன், அது ஒரு உணர்ச்சி. ஒவ்வொன்றும் கேடு என்று இருக்கும் பொழுது, இந்த உணர்ச்சிகளுடைய ஒட்டுமொத்தமாக என்னுடைய பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது நான் கலவரத்தில் ஆகின்றேன். இந்த கலவரம் கொலைவிடக்கூடியது. ஒவ்வொருவரும் கலவரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த கலவரத்திலிருந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலையின் போது சில சமயங்களில் பயம் தெரிகிறது, சில சமயங்களில் கவலை தெரிகின்றது, சில சமயங்களில் கோபம் வந்து விடுகின்றது. பிறர் மீது யார் எனக்கு நெருக்கமாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது கோபம் அதிகமாகும். காரணம், அவர்கள் தான் முதல் குழப்பவாதி. இறைவனை விட்டுவிட்டு நெருக்கமானவர்களிடம் சென்று நான் கேட்கின்றேன், அவர் எனக்கு ஒரு பயம் தருகின்றார், அது வேலை செய்யவில்லை, என்னை தவறாக வழிகாட்டிவிட்டார். கோபம் உள்ளுக்குள் உங்கள் அறியாமலே உருவாகி கொண்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் நெருக்கமாக இருப்பவர்களிடம் அவர்களிடமிருந்து எனக்கு உதவி இருக்கிறது என்று எண்ணும் பொழுது இறைவனை மறந்துவிட்டோம். யார் இறைவனை ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், யாருக்கு இறைவனுடைய உதவி இருக்கிறது என்றால், யார் ஒருவர் கேள்விகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களோடு இறைவன் இணைந்திருக்கின்றான். எந்த நேரமும் உங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் எந்த நேரமும் கேள்விகள் இல்லாத நேரம் கிடையாது. இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது இதனை நான் நம்பவில்லை, என் இறைவனே அவர்களுடைய காதுகளில் போய் இந்த சத்தம் விடும், ஆனால் அவர்களுடைய மனதில் இறங்கக்கூடிய உணர்வை நீ கொடு. இப்பொழுது இது உயிரோட்டம் பெறுகிறது. இறைவனுடைய வாக்கு நிச்சயமாக அவன் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துகின்றான்.
அத்தியாயம் 3 வசனம் 26, 27. அவனே உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துகின்றான். இப்போ நான் பேசுகிறது இந்த மைக் மூலமாக பேசிகிட்டு இருக்கேன்னா, உணர்வின் மூலமாக பேசிகிட்டு இருக்கேன்னான்னு சொன்னால், அந்த உணர்வின் காரணமாக இந்த மைக் உயிரோட்டம் பெறும். அந்த உணர்வை அங்கு பிரதிபலிக்க வேண்டும். வெட்டி பேச்சுக்கு இடம் கிடையாது. இது சத்தம் இல்லை, உணர்வு. உணர்வின் காரணமாக நீங்கள் உங்களுடைய மனதின் உள்ளத்தினுடைய ஸ்திரத்தன்மைக்கு உங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றீர்கள். அது பலகீனமான நிலையில் இருக்கக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும். செத்த ஜடங்களுக்கு உயிர் கொடுக்கும் பொழுது இந்த மைக் செத்த ஜடம், நெருப்பு, அதற்கு உயிர் கொடுத்து உங்களுடைய காதுகளில் விடுபடி செய்யும் பொழுது அது உணர்வை அடையும், காதுகளை அடையக்கூடாது. இறைவனுக்கு அது முடியுமே தவிர வேறு யாருக்கும் முடியாது. இந்த நெருப்பு என்னை பாதிக்கக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன், சாத்தியமில்லை. பயபக்தியோடு நான் இதை உபயோகப்படுத்துகின்றேன். இப்பொழுது அந்த பயம் இறைவனோடு இருக்கின்றது. இதனை கொண்டு நான் பெருமைப்படவில்லை, இதனை கொண்டு பயப்படுகின்றேன். காரணம், மனிதன் படைத்தது. மனிதனுக்கு உயிரோட்டத்தை படைக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. ஒவ்வொரு படைப்பும் எனக்காக இயங்க வேண்டும். இதற்கு உயிரோட்டம் இல்லாத காரணமாக இது எனக்காக இயங்காது, நான் அதனை இயக்க வேண்டும். அவ்வாறெனில் ஒவ்வொரு பொருளும் உங்களுக்காக இயங்க வேண்டும். ஒவ்வொரு பொருளுக்கும் உயிர் அளிப்பவன் அவன், உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை கொண்டு வருபவன் அவன். நான் பெருமைப்படும் பொழுது எனக்கு உயிரோட்டம் இருக்கின்றது, அதனை நான் உயிரற்றதாக மாற்றுகின்றேன். நீங்கள் மிக உயர்ந்த படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய போக்குகளின் காரணமாக இறைவனை மறந்து மனிதர்களை இறைவனுக்கு நிகராக ஆக்கி, இன்னும் அவர்களுடைய உதவியையும் பாதுகாப்பையும் இறைவனுக்கு மேலாகவும் ஆக்கிக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை மிக மிக மோசமான வாழ்க்கை. நம்முடைய நாளைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு என்று பார்க்க முடியும். கவலையும் பயமும் எது மனதில் இருக்கின்றதோ அது நாளைய வாழ்க்கைக்காக நமக்காக உருவாக இருக்கின்றது என்று அறிந்து கொள்ளுங்கள். உணர்வு இருக்கும் பொழுது உயிரோட்டமுள்ள ஒவ்வொன்றும் உங்களுக்காக படைக்கப்பட இருக்கின்றது. வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமை. கேள்விகள் இருக்கும் நேரமெல்லாம் நான் உணர்வோடு இருக்கின்றேன். எனக்கு வாழ்க்கை ஒன்று இருக்கிறதா நான் கேட்கின்றேன். அது என்ன சந்தேகம்? கண்டிப்பாக இருக்குது. எப்போ முடியும் அந்த வாழ்க்கை? நிரந்தரமானதா? கேள்வி கேட்கும்பொழுது நிரந்தரமானது இல்லை. எந்த நேரத்தில் என்னுடைய உயிர் பிரியும்? அது முடிவாக்கப்பட்டது. அந்த நேரம் சின்ன வயதாகவும் இருக்கலாம், முதிர்ந்த வயதாகவும் இருக்கலாம், 5 வயதாகவும் இருக்கலாம், 90 வயதாகவும் இருக்கலாம், தெரியாது. யாருக்கு இந்த அறிவு இருக்கிறது? எத்தனை நாளைக்கு நீ வாழ்வாய், எப்பொழுது நீ இறப்பாய், எங்கு நீ மடிவாய், எந்த இடங்களில் உங்களுடைய வாழ்க்கை உண்டு என்பதை நிர்ணயிப்பது யார்? அந்த விதமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இல்லை. அப்படியானால் எந்த ஒரு விஷயத்தையுமே நான் தீர்மானிப்பவன் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களை தீர்மானிப்பவன் அவன்தான் என்று. உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக அமைத்து கொண்டிருப்பவன் அவன்தான். எந்த ஒரு நொடிப்பொழுதிலும் மரணம் நிகழும். ஆக மரணத்தை பற்றி கவலைப்பட வேண்டுமா, கவலைப்பட வேண்டாமா? நிச்சயமாக நிகழும் என்பது தெரிந்துவிட்டது. எந்த நேரத்தில் நிகழலாம். இந்த உண்மை வெளிப்பட்ட பிறகு மரணத்தை பற்றி நாம் பயப்படலாமா, பயப்படக்கூடாதா? கேள்விக்கு பதில் உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு நெருங்கியவர்கள் மரணம் அடையும் பொழுது எந்த உணர்ச்சியும் இருக்காது. சர்வ சாதாரணமாக நிகழ வேண்டிய நிகழ்ச்சி தான். பிறப்பு எப்படியோ அப்படித்தான் மரணமும். துக்கப்படுவதற்கோ வருத்தப்படுவதற்கோ எதுவுமே இல்லை. ஏனென்றால் எப்பொழுது நான் கேள்வியை கேட்டேனோ அப்பொழுது விளக்கமாகிவிட்டது. பிறந்தால் மன்னிக்க வேண்டும். எங்கு, எப்பொழுது, எந்த நேரம் நமக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆனால் தீர்மானிக்கப்பட்டது. இதில் சந்தேகமுடையவர்கள் யார்? இப்பொழுது உணர்ச்சி. நீங்கள் 100 ஆண்டுகள் வாழுங்கள், வாழ்த்துகிறேன். யார்கிட்ட இருக்குது வாழ்த்துறது? 100 ஆண்டுகள் வாழ வேண்டுமா, சிறப்பாக வாழ வேண்டுமா? வாழும் காலமெல்லாம் 5 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, சிறப்பாக வாழ வேண்டும். மருந்து மாத்திரைகள் வாழ வேண்டுமா, அல்லது நல்ல உணவருந்தி வாழ வேண்டுமா? நல்ல உணவருந்தி வாழ வேண்டும். மருந்து மாத்திரைகள் கூடவே கூடாது. டாக்டர்கள் அறவே கூடாது. மனசு இருக்கு இல்லையா? ஏன் டாக்டர் அறவே கூடாது? அவர்கள் உணவுக்கு பத்தியம் விடுவார்கள், மருந்துகளை தருவார்கள். இது என்னுடைய இறை போக்குக்கு விரோதமானது. உணவை கொண்டு நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்ற, உணவை கொண்டு நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள், மருந்துகளை கொண்டு அடிக்கப்படுவீர்கள். உள்ளத்தில் இருக்குது. இவர் நல்ல மருந்து தருவார், அந்த டாக்டர்கிட்ட போகிறார்.
எவ்வளவு அசிங்கமான ஒரு கெட்ட வாழ்க்கைக்குள் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். மனிதர்களிடம் உதவி செய்ததன் காரணமாக டாக்டர் டவா இறைவனிடம் உதவி செய்திருந்தால் நல்ல உணவை, தூய்மையான உணவை கொடுத்திருப்பான். அந்த உணவில் இருக்கக்கூடிய தீமைகளை நீக்கி நன்மைகளை பெருக்கியிருப்பான். உணவின் காரணமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த உணவில் இருக்கக்கூடிய கேடுகளின் காரணமாக உங்களுக்கு நோய் வந்தது. அந்த கேடுகளுக்கு காரணம் உங்களுடைய மனிதர்களுடைய உணர்ச்சிகளின் போக்கு. அந்த உணர்ச்சிகளின் காரணமாக உங்களுடைய உள்ளுறுப்புகள் இயங்க மறுக்கின்றன. உணர்வில் தீமைகளை நீக்கி நன்மைகளை பெருக்கக்கூடிய அந்த சக்தியை கிடைக்கக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. ஆனால் உங்களுடைய உணர்ச்சிகளில் வாழும்பொழுது தீமைகளை அதிகமாக்கி நன்மைகளையும் சாகரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட உணர்ச்சிகளில் வாழும்பொழுது உள்ளுறுப்புகள் மறுத்து போகின்றன, இயங்க மறுக்கின்றன. இப்போது எனக்கு லிவரை பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர், ஹார்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர், கிட்னியை பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர், அவங்கெல்லாம் உயிர் கொடுக்க போகிறாங்க. எப்படி நாம் நம்புகின்றோம்? அந்த டாக்டரும் ஒரே கேள்வி, உங்களுக்கு உயிரை பற்றி தெரியுமா? உயிரை படைக்க முடியுமா? படைத்து காட்ட முடியுமான்னு. ஒரு கொசுவை படைத்து காட்டுங்க பார்ப்போம். ஒரு வைரஸ் படைத்து காட்டுங்க. நான் படைப்பேன். நீங்கள் படைக்கும் பொழுது இறைவன் உங்களுக்காக படைத்திருக்கக்கூடிய பூமியிலும் வானத்திலும் எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது, படைத்து காட்டுங்கள். அவன் படைத்தவன், ஒரு பொருளும் இல்லாமல் அவ்வளவும் படைத்தவன். அவனுக்கு நிகராக இந்த மனிதர்களை, டாக்டர்களை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பகிரங்கமான பாவத்திற்கும் பெரும் பாவத்திற்கும் என்னைக்கு நானே உணர்வுக்கு பதிலாக உணர்ச்சிகள் ஆவதற்கும் இது போதுமான பாதுகாப்பு, போதுமான போக்காக இருக்கின்றது. இணை வைக்கக்கூடிய போக்கு. மகா படைப்பாளன், மாபெரும் ஆற்றல் மிக்கவன், அந்த இறைவனுக்கு மனிதர்களை இணையாக்குகின்றீர்கள். உங்களுக்காக வானங்களையும் பூமியையும் படைத்தான். உங்களை படைப்பதை விட மகத்தான பெரும் பிரம்மாண்டமானதாகும். அந்த படைப்புகளை உங்களுக்கு வசப்படுத்தினான், உங்களுக்கு பணிய வைத்தான். உங்கள் கால்களுக்கு கீழே கொண்டு வந்தான் வானங்களுக்குள்ள அவ்வளவு பாக்கியங்களையும். இங்கு விளைய வேண்டும் என் கால்களுக்கு கீழே, அதனை நீங்கள் மிதிக்கின்றீர்கள். அது உங்களுக்கு அடிமையாக நீங்கள் பாவிக்க வேண்டுமா? அதை உங்களுக்கு எஜமானாக நீங்கள் பாவிக்க வேண்டுமா? எப்படி பாவிக்க வேண்டும்? உங்களிடம் கேள்வி. மனிதர்கள் கேட்டால் நீங்கள் தரையை வணங்குங்கள் என்று கூறுவார்கள். உங்களுடைய உள்ளத்தில் கேடுங்கள், இறைவன் அறிவிப்பான். அது உனக்கு அடிமை. கால்களுக்கு கீழே இருக்க வேண்டும், உன் கால்களுக்கு கீழே விளைய வேண்டும். அவ்வளவு வானங்கள் இருக்கக்கூடிய அவ்வளவு பாக்கியங்களும் இறங்கி உங்கள் கால்களுக்கு கீழே வந்து அந்த பூமி வளமாக வேண்டும். இது என்னுடைய அறிவிப்பு. நீங்கள் சிறந்த மனிதர்கள், படைப்பினங்களிலே மிக உயர்ந்தவர்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை நீங்கள் நிராகரிப்பவர்களா? நிச்சயமாக இந்த பூமி உங்களை காப்பாற்றுமா? வானம் உங்களை காப்பாற்றுமா? இந்த வானங்களிலிருந்து மழை பொழியவில்லை என்றால், பொழியவில்லையே என்று எங்கு இயங்குகின்றீர்கள், அதன் காரணமாக மேகங்கள் திரளுகின்றன. உங்களுக்காக வேண்டி உயிரோட்டம் இல்லாமல் விரிச்சு போய் கொடுக்கக்கூடிய அந்த வானங்களிலிருந்து உங்களுக்கு மேகங்கள் திரளுகின்றன. அதனுடைய அடிப்படை தன்மை என்ன என்பது தெரியாது. எப்படி மேகங்கள் உருவாகின்றன என்பது தெரியாது. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் விரும்புங்கள். அவன் படைப்பவன். அவனுடைய ஆற்றிலிருந்து உருவாகக்கூடியது அந்த மேகம். அங்கிருந்து உருவாகக்கூடிய அந்த குளிர்ச்சியும் காற்றும், புதிய காற்று படைக்கப்படுவதும் நீரும் மண்ணை வளப்படுத்துகின்றது. அந்த காற்று தேவை இந்த மண்ணை உயிர்படுத்துவதற்கு. பிறகு அந்த நீர் தேவை இதனை உயிர்ப்பிப்பதற்கு, உங்களுக்கு விளைச்சல்களாக கொண்டு வருவதற்கு. இது எந்த ஒன்றையும் நீங்கள் செய்வர்களா? பூமியிலோ வானங்களிலோ அவனுக்கு இணையாக நீங்கள் குற்றலிகளா? அவனுக்கு எப்படி இவ்வளவு பெருமை வந்தது? எனக்கு படித்து விட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று. நான் படித்து விட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நான் சொல்லும் பொழுது நான் இறைவனுக்கு பகிரங்கமான பகைவன், மனிதர்களுக்கு பகிரங்கமான விரோதி, துரோகி. இதன் காரணமாகத்தான் நாம் ஒருவருக்கு ஒரு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு நீ துரோகம் எடுத்து விட்டாய். இல்லை, உங்களுடைய துரோகம் உங்களை கொண்டு கொண்டது. உங்கள் மனம் ஒரு தவறான பாதையை மேற்கொண்டது. மனிதர்களிடம் உதவி இருக்கிறது என்று. ஆனால் உள்ளம் என்ற ஒன்று இருக்கின்றது. மனதை உள்ளத்தின் பக்கம் கொண்டு வாருங்கள். அங்கு இறைவனுடைய ஆற்றல் இருக்கின்றது. உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலும் தெளிவும் வாழ்க்கையும். பிறகு அவன் உங்களை வழிநடத்துகின்றான். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து, மாத்திரை, ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா?
நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மணமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.